வாவ்! இந்த வடை வந்து எங்கள் ஊரில் வந்து ஒரு வடை வந்து ரூ. 1 எப்படி இருக்கு? ரூ. 1 வடை எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இப்போ வடையை பிச்சு போட்டு இந்த தோசையை அப்படி சுருட்டி சரி ஆப்பம் சாரி நண்பர்களே அப்படியே மூடி உளுந்த வடை ஆப்பம். நண்பர்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து ஆப்பம் சாப்பிட போகிறோம். ஆப்பம் தான் இன்றைக்கி ஸ்பெஷல். ஆப்பம் பொங்கல் ரெண்டுமே வாங்கி வச்சுருக்கோம். ஸோ எப்படிலாம் இருக்கும்போது வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் போட்டு விடுங்க, ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிடுங்க. செல்வ பெருமான் செல்வம் ஃபேஸ்புக் ஐடி இருக்குது, இன்ஸ்டா ஐடி இருக்குது. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி வாங்க வீடியோவில். நண்பர்களே ஆப்பம் ஆப்பம் இருக்குது. என்னடா இது ஆப்பம் இப்படி படிச்சு வச்சிருக்கு? ஓப்பன் பண்ணுவோமா நண்பர்களே? ஓப்பன் பண்ணுவோமா? சூப்பராக தான் இருக்குது. ஒரே சாம்பார் தான் இருக்குது. சட்னி எங்கடா வச்சுங்க? சட்னியை காணவில்லை. அப்பா காணவில்லையே. சட்னி இதில் ஒழிச்சு வச்சுருக்காங்களா? ஆமாம், சட்னி வாங்கிட்டு வரவங்களுக்கு காஞ்சி போச்சு. சரி பரவாயில்ல விடுங்க. ஓகே, சாம்பார் ஊற்றிட்டு வரட்டா? சாம்பார் ஒரு வழியாக அவுத்தாச்சுங்க. ஊற்றுவோமா? டேஸ்ட் பண்ணுவோமா? ஃபஸ்ட் அடிக்கும். அங்கேருந்து வாங்கிட்டு வரவர்களுக்கு காஞ்சியே போச்சு நினைக்கிறேன். அப்போ இருந்தாலும் டேஸ்ட் பசி ருசி அறியாதும்பாங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா ஊற வச்சு சாம்பார் சூப்பராக இருக்குது, ஆப்பம் சூப்பராக இருக்குது. நல்லா இப்போ சட்னியில் ஊற வச்ச ஆப்பத்தை மட்டும் பிச்சு சாப்பிடுவோமா? சட்னி கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது, ஆனால் சாம்பார் வேற லெவல் போங்க. நல்லா இப்படி ஊற போட்டு இந்த சட்னிலையும் லைட்டாக டிப் பண்ணி மகாபேடா பீடா. சூப்பராக இருக்குங்க. அப்போ வேற லெவல். இந்த இருக்கு பாருங்க. இந்த வடை வந்து எங்கள் ஊரில் வந்து ஒரு வடை வந்து ரூ. 1 எப்படி இருக்கு? ரூ. 1 வடை எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இப்போ வடையை பிச்சு போட்டு இந்த தோசையை அப்படி சுருட்டி சரி ஆப்பம் சாரி நண்பர்களே அப்படியே மூடி உளுந்த வடை ஆப்பம். அருமைங்க, வேற லெவல். ஆப்பம் நல்லா ஊறணுண்ணே. டேஸ்ட் சூப்பராக இருக்கு. எதுனாலும் குழச்சி சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்குங்க, வேற லெவல். வேற சாப்பிட்டு அடுத்த பொங்கல் சாப்பிடுவோம். சூப்பராக இருக்குது. பொங்கல் அவுத்துட்டு வேற இப்போ பொங்கல் வந்தாச்சு. 2 வாங்கிட்டு வர சொன்னேன். எங்கள் அம்மா பொங்கல் வாங்கிட்டு வந்திருக்காங்க. என்னடா இது சரியான கேட்டு வச்சிருக்கியே? இது உழைக்கிறதுக்குள்ளே விடிஞ்சது மொழியாக தருங்க நண்பர்கள். ஒரு வழியாக பிரிச்சாச்சு. பொங்கல் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? பொங்கல் சாப்பிட்டா நல்லா தூக்கம் வரும். என்ன பொங்கலில் நிறையா நெய்யாக ஊற்றிருக்காங்களா? இடம் ஃபுல்லாக நெய்யாக இருக்குது. வேணுங்க. பொங்கல் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? சாம்பாரையும் அவுத்தாச்சு. ஊற்றுவோமா? சட்னி பொங்கல் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? என்னடா அது 6 மாதிரி எந்த இந்த ஓடுது. சரி டேஸ்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் அடி எப்படி இருக்கு? சும்மா கொத்தமல்லி எதுவும் போட்டு பயங்கரம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சட்னி மட்டும் குழச்சி சாப்பிடுவோம்.
ம் பொங்கல் சூப்பராக. சட்னி கொஞ்சம் லேட்டாகணும்னா லைட்டாக சரியில்லாமல் இருக்குது. சட்னி கொஞ்சம் பரவாயில்ல. சாம்பார் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? ஓஹோ, நல்லா கருவேப்பிலாம் போட்டு பயங்கரமாக இருக்கு. ம் சாம்பார் சூப்பராக இருக்கு. பொங்கலுக்கு ஒரு லைட்டான பொங்கல் தான், ரொம்ப ஓஹோன்லாம் கிடையாது. ஆப்பம் பார்த்துக்கல சூப்பராக இருக்குங்க. ம் ஓகே சூப்பர். பொங்கல்லாம் சும்மா நல்லா சக்கரை தொட்டு சாப்பிடணும். சூப்பராக இருக்கும் நண்பர்களே. சாப்பிடுவோமா? ம் ஒரு லைட்டான பொங்கல் தான். நம்ம வீட்டில் நார்மலாக பொங்கலுக்குலாம் வச்சு சாப்பிடணும், அந்த மாதிரி பொங்கல் அது. பரவாயில்ல பரவாயில்ல, கிஞ்சிலாம் போட்டு நல்லா சூப்பராக வச்சுருக்காங்க. சாம்பாரை ஊற்றி குழச்சி அடிப்போம். அவ்வளோதாங்க, ஊற்றியாச்சு. நல்லா குழச்சி அடிச்சோன்னு வைங்களேன், சூப்பராக இருக்கும். அடிமா. சூப்பராக இருக்குங்க. பொங்கல் சாப்பிட்டோன்னு வைங்களேன், நல்லா தூக்கம் வரும். சாப்பிட்டு ஒரு பிடி ஒரு தூக்கம் வைக்கலாம். ஓகே சாப்பிடுவோமா? பொங்கல் சாப்பிடுவது இப்படி அள்ளிக்கிடுங்க. ஃபஸ்ட்டு நல்லா குழச்சிக்கிடுங்க. நல்லா குழச்சி கை நிறைய அள்ளி. சூப்பருங்க, சூப்பரோ சூப்பர். வேற 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 மாதிரி போகுது. அப்பா. ம் சூப்பராக இருக்குங்க. சரி, ரொம்ப நேரமாக ஆப்பமும் பாவம் போல் ஊறிக்கிட்டு இருக்குது. அதையும் மடித்து அப்படி உள்ள விடுமா? ஆப்பம் சாப்பிடுறது எப்படின்னு பார்த்துக்கிடுங்க. ரொம்ப நேரம் சாம்பாரை நல்லா ஊற வச்சுட்டு அப்படியே சுருட்டி. ம் ம் அமேசிங். சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க, நான் இதெல்லாம் சாப்பிட்டு அப்படியே ஒரு தூக்கத்தை போடுறேன். ஸோ நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணி விட்டுருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிடுங்க. செல்வ பெருமாள் செல்வம் ஃபேஸ்புக் ஐடி இருக்குது, இன்ஸ்டா ஐடி இருக்குது. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.